ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி 2 வீடியோஸ் பார்த்தோம். கோல்ட் அண்ட் சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் ட்ரெண்டில் இருக்கிற மெட்டல் வந்து காப்பர். ஓகே, ஸோ அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இப்போ காப்பரில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா எப்படி வந்து ஃபிசிக்கல் ஃபார்ம் கண்டிப்பாக கிடையாது, அது வந்து வேலிடே இல்லை. ஸோ அப்போ டிஜிட்டல் ஃபார்மில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா எய்தர் த்ரூ ஸ்டாக்ஸ். ஓகே, ஸோ இதில் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் காப்பர்னு ஒரு கம்பெனி இருக்குது. அது வந்து ஒன்லி இந்தியன் கம்பெனி விச் இஸ் மைனிங் காப்பர். ஓகே, ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இடிஎஃப்ஸ் இருக்குல்ல, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், அது வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து காப்பருக்கு எந்த இடிஎஃப்ஸும் இல்லை, இதுவரையும் இல்லை. ஓகே, ஸோ அதில் இப்போதைக்கு நம்ம ஆப்ஷன் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஓகே, பட் உங்களுக்கு குளோபல் எக்ஸ்போஷர் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் இடிஎஃப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். காப்பருக்கு சிஓபிஎக்ஸ் சிபிஇஆர் அப்படின்னு சொல்லிட்டு 2 இண்டெக்ஸ் இருக்குது. அதை அனலைஸ் பண்ணிவிட்டு குளோபல் எக்ஸ்போஷர் வேணும்னு நினைக்கிறவங்க அப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எம்சிஎக்ஸ் கமாடிட்டி ட்ரேடிங் இருக்குல்ல, கமாடிட்டி ட்ரேடிங்கில் எஃப்என்ஓ செக்மெண்ட்டில் வந்து காப்பரில் ட்ரேட் பண்ணலாம். பட் ஆனால் அது வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் ப்ளஸ் ஹை கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். ஸோ அது வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இதில் தான் வழி இப்போதைக்கு காப்பரில் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஆப்ஷன் வந்து ஹிந்துஸ்தான் காப்பர். ஓகே, ஸோ அதனால் அந்த சார்ட்டை சும்மா ஒரு ரஃப்பாக பார்க்கலாம். ஓகே, இந்துஸ்தான் காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் ஏப்ரல் 2025 வந்து நியர்லி அதோட லோ, இந்த கேண்டில் வந்து 183 வரை ஃபால் ஆகி இப்போ ஜான் 2026 நியர்லி 576 வரையும் போயிருக்கு. ஓகே, ஸோ 3 டைம்ஸ் போயிருக்கு 10 மந்த்ஸில். ஓகே, ஸோ இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஷார்ட் டேர்ம்க்கான டார்கெட் ரீச்டு மாதிரி தான். ஓகே, ஸோ இந்த பேஸில் இல்லை, இந்த பேஸில் என்ட்ரி கொடுத்தவங்க எல்லாமே 3 டைம்ஸ் ப்ராஃபிட் பார்த்துருப்பாங்க. ஸோ ஷார்ட் டேர்முக்கு வச்சுருக்கிறவங்களுக்கு ஆர் ஈவன் லாங் டேர்முக்கு பார்ட் புக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி டார்கெட் ரீச்டு தான் சொல்லுவேன். ஓகே, பட் இன்னொரு ஆங்கிளும் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா இப்போ லாங் டேர்முக்கு நான் போகிறேன் ஹிந்துஸ்தான் காப்பர், ஏன் வந்து காப்பரில் லாங் டேர்முக்கு போகலாம் அப்படிங்கிற ரீசன் ஜஸ்டிஃபிகேஷன் வந்து ஃபர்தர் வியூ ஸ்லைட்ஸில் பார்ப்போம். இப்போது லாங் டேர்முக்கு இது அக்குமுலேட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு பார்த்தா டெக்னிக்கலாக வந்து கிட்டத்தட்ட அக்டோபர் 2010க்கு அப்புறம் இந்த லெவல்ஸ் வந்து இப்போ வந்திருக்கு. ஓகே, ஸோ திருப்பி இந்த ஆல் டைம் ஹை ப்ரைஸ் போகுமானா போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அகெயின் நம்ம எப்போவுமே நம்ம பீக் ப்ரைஸில் ஒரு இது வாங்குகிறோம் அப்படின்னா அதில் கரெக்ஷன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, அண்ட் கோல்ட் அண்ட் சில்வர் வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன். நான் இப்போ வந்து எவ்ரிடே நியூ ஹை கிரியேட் பண்ணுது. ஸோ எனி டைம் கரெக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதுவரையும் அதில் என்டர் பண்ணாமல் இதான் ஃபஸ்ட் டைம் என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். எவ்ரி டிக்ளைன் ஒரு 10% டிக்ளைன் இல்லை சம்டைம்ஸ் 20% டிக்ளைன் அதில் வந்து அப்படியே ஆவரேஜ் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ சேம் கான்செப்ட் தான் இதுக்கும் அப்ளிகபிள். ஓகே, ஆனால் இதில் ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கணும். இப்போ நான் சொல்கிறது வந்து டெக்னிக்கல்ஸ் மட்டும் தான். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்னிக்கலி 15 இயர்ஸ் பிரேக் அவுட் மேபி தர். ஸோ ஃபண்டமெண்டலி ஓகேவா இருந்தது அப்படின்னா ஓவர் பாட்டா இல்லாமல் வால்யூம் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணிவிட்டு லாங் டேர்ம் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வேணுன்னா அக்குமுலேட் பண்ணலாம். ஓகே, அகெயின் இட் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷன். ஓகே, நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் பார்க்கணும், டெக்னிக்கல் அனாலிசிஸும் பார்க்கணும். ஆனால் ஷார்ட் டேர்முக்கு ஆல்ரெடி டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அட்லீஸ்ட் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஹிந்து காப்பர் தான் அப்படின்னு சொன்னோம். ஓகே, ஸோ ஏன் வந்து இப்போ இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் காப்பர் ப்ரைஸ் ரைஸ் ஆகுது அப்படிங்கிற இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, எப்போ வந்து ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அப் ஆகும், டிமாண்ட் வந்து சப்ளையோட ஜாஸ்தி இருந்துச்சுன்னா சரி, அப்போ தான் வந்து மோர் பீப்புள் பை பண்ணணும்னு நினைக்கும் போது தே வில் புஷ் த ஸ்டாக் ப்ரைஸ் அப். ஓகே, ஸோ டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த 2 ஃபேக்டர்ஸையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து இன் ஜென்ரல் எனி ஸ்டாக் ப்ரைஸ் ரைஸ் ஆகிறதுக்கு காரணம். ஓகே, இப்போ டிமாண்ட் ஏன் ஜாஸ்தியாக இருக்குது, சப்ளை ஏன் கம்மியாக இருக்குது காப்பரில் அப்படிங்கிற 2 ஃபேக்டர்ஸையும் புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ டிமாண்ட் ஏன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா இப்போ குளோபலி எல்லா இடத்துலையும் இருக்கிற ட்ரெண்ட் என்ன, க்ரீன் எனர்ஜி க்ளீன் எனர்ஜி இதுதான். ஓகே,
ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இவி வெஹிக்கிள்ஸ் ஃப்யூச்சரில் வந்து 5 வெஹிக்கிள்ஸில் ஒரு வெஹிக்கிள் இவியாக மாறதுக்கு சான்சஸ் இருக்குது டவுன் த லைன். ஓகே. ஸோ ஐசினா நார்மல் வெஹிக்கிள் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் வெஹிக்கிளுக்கு வந்து 18 to 25 kg காப்பர் தேவைப்படுது பெர் வெஹிக்கிளுக்கு. ஓகே. அண்ட் ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு அப்படியே டபுள், நியர்லி டபுள் 30 to 45 தேவைப்படுது. அதே பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ஐசி கம்பேர் பண்ணும்போது பிஇவிக்கு எவ்வளோ தேவைப்படுது பாருங்கள், நியர்லி 4 times. ஓகே. 70 to 85 kg தேவைப்படுது. ஸோ நீங்கள் இவி ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆக ஆக உங்களுக்கு காப்பரோட நீட் ஜாஸ்தி ஆகுதா, டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுதா. ஸோ ஈக்குவலாக நமக்கு சப்ளை இருக்கணும், டெஃபிஷிட் ஆகக்கூடாது. ஓகே. ஸோ மோர் அண்ட் மோர் இவி மீன்ஸ் மோர் அண்ட் மோர் காப்பர் இஸ் நீடட். ஓகே. இது வந்து ஒரு செக்மெண்ட் ஆஃப் க்ரீன் எனர்ஜி. ஓகே. நெக்ஸ்ட்டு போனீங்க அப்படின்னா விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜிலாம் நம்ம போகிறோம்ல. இப்போ விண்ட் டர்பைன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்ஷோர் விண்ட் டர்பைன், ஆஃப்ஷோர் விண்ட் டர்பைன்னு 2 டைப்ஸ் இருக்குது. ஆன்ஷோர் விண்ட் டர்பைன்னா லேண்டில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அது ஆஃப்ஷோருங்கிறது வாட்டரில் வச்சுருப்பாங்க. அது ஆக்சுவலி ஆன்ஷோர் வந்து ரிலேட்டிவ்லி சீப் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ். ஆஃப்ஷோர் விண்ட் டர்பைன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விண்ட் டர்பைனுக்கு அப்ராக்சிமேட்டாக ஆன்ஷோருக்கு வந்து, அதாவது கெப்பாசிட்டி 2 to 3 megawatts இருந்ததுன்னா 3 to 5 tons ஆஃப் காப்பர் தேவைப்படுது. அதே 4 to 5 megawatt இருந்ததுன்னா 6 to 8 tons காப்பர் தேவைப்படுது. அதே ஆஃப் ஷோரில் 8 to 12 megawatts இருந்தால் 10 to 15 tons காப்பர் தேவைப்படுது. ஸோ அப்போ விண்ட் எனர்ஜி டிபெண்டன்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம் இது அப்படின்னா, அந்த ஜென்ரேட்டர் வைண்டிங்ஸ், பவர் கேபிள்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், எர்த்திங் பர்பஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ க்ரீன் எனர்ஜி மூவ் ஆகும்போது இந்த விண்ட் டர்பைன் விண்ட் எனர்ஜி யூசேஜ் ஜாஸ்தி ஆகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த காப்பர் யூசேஜும் ஜாஸ்தி ஆகும். சிமிலர்லி சோலாரில் பார்த்தீங்க அப்படின்னா ரூஃப்டாப் சோலார், கிரவுண்ட் மவுண்டட் சோலார், இது ரெண்டுத்துக்கும் வந்து கிரவுண்ட் மவுண்டட்க்கு வந்து நியர்லி 4 tons ஆஃப் காப்பர் பெர் மெகாவாட் தேவைப்படுது. ரூஃப்டாப்க்கு வந்து 4 to 6 tons ஆஃப் காப்பர் பெர் மெகாவாட் தேவைப்படுது. அகெயின் என்னென்ன பர்பஸ், கேபிளிங், இன்வெர்ட்டர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இது எல்லாத்துக்குமே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டிமாண்ட் வந்து எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஃப்யூச்சரில் இன்னும் ஜாஸ்தி ஆகும் நெக்ஸ்ட் 10 years டவுன் த லைனில். ஓகே. இப்போ டிமாண்ட் வந்து ரைஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகே. ஈக்குவலாக சப்ளையும் இருந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகே. டிமாண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக சப்ளையும் இருந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் சப்ளை டவுன் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஃபேக்டர்ஸ். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஸ்டாக் ப்ரைஸ் ரைஸ் ஆகும். ஓகே. அப்போது சப்ளை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், காப்பரை யாரும் மைனிங் பண்ணுறாங்க, அண்டர் கிரவுண்ட் மினரல் யார் மைனிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். அதில் டாப் 10 காப்பர் மைனிங் கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா சில்லி, பெரு, காங்கோ, சைனா, யூஎஸ், ரஷ்யா, இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, ஜாம்பியா, மெக்சிகோ. ஸோ சில்லி தான் வந்து டாப்பராக இருக்குது. ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், டிமாண்ட் ஹை ஆயிடுச்சுன்னு பார்த்தோம். இப்போ சப்ளை ஏன் லோ ஆகுது, இவங்க வந்து இவ்வளோ காப்பர் ப்ரொடக்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டன்ஸ் பண்ணுறாங்க, பக்கத்தில் அந்த டேட்டா இருக்குது. இப்போது இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னும் கொஞ்சம் பேக் போய் லாஸ்ட் இயர் தானே இந்த ஹைக் வந்திருக்கு, ஏப்ரலுக்கு அப்புறம் தான் அந்த ஹைக் வந்திருக்கு. அந்த சார்ட்டில் நம்ம வியூ பண்ணோம். ஸோ காப்பர் மைனிங் ரிலேட்டடாக இந்த கண்ட்ரீஸில் ஏதாவது இன்சிடென்ட்ஸ், ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கா அப்படிங்கிறது ஒரு க்ரொனாலஜிக்கல் ஆர்டரில் பார்ப்போம். ஆக்சுவலி லாஸ்ட் இயர் May 29 வந்து கோங்கோ கோங்கோ எந்த பிளேஸில் இருக்குது, 3rd பிளேஸில் இருக்குது. டிஆர்சி, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் கோங்கோ. ஓகே. அங்கே வந்து மைனில் ஃப்ளட் ஆகுது, விச் இஸ் த லேட்டஸ்ட் த்ரெட் டு குளோபல் காப்பர் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேப்பனிங் நடக்குது. அது வந்து May 29 நடக்குது. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் படிக்கணும்னா நீங்கள் mining.comல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு July 4 பெரு. பெரு எந்த பொசிஷனில் இருக்குது, செகண்ட் பொசிஷனில் இருக்குது. பெருவில் வந்து ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து பிளாக் பண்ணுறாங்க லார்ஜ் மைனஸ் யூஸ் பண்ணுற அந்த காப்பர் ரூட்ஸை. எனி அண்டர் கிரவுண்ட் மினரல் நீங்கள் டிக்கிங் பண்ணி இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக என்விரான்மெண்ட் பாதிக்கும், அங்கே இருக்கிற சரௌண்டிங் லொக்காலிட்டிஸ் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு செய்யும். ஸோ அது ஏதோ ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு, அது வந்து மேஜராக அந்த காப்பர் சப்ளையை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து July 4 நடக்குது. இது இந்த இந்த நியூஸ் ஃபுல்லாக படிக்கணுன்னா நீங்கள் ரூட்டர்ஸ் செக் பண்ணுங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு September 29 என்ன நடக்குது அப்படின்னா, கிராஸ்பர்க்னு ஒரு காப்பர் மைனில் வந்து ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்கு. அதனால அந்த காப்பர் சப்ளை செயின் அஃபெக்ட் ஆகிருக்கு.
இந்த கிராஸ்பர்க்குங்கிறது இந்தோனேஷியாவில் இருக்குது. இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் காப்பர் மைன் இன் த வேர்ல்டு. ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் காப்பர் மைன் வந்து சிலியில் இருக்குது. ஓகே. பட் இந்தோனேஷியா வந்து இங்கே செவன்த் பொசிஷனில் இருந்தாலுமே மைன் வைஸ் அந்த கெப்பாசிட்டி வைஸ் வந்து இது செகண்ட் லார்ஜஸ்ட். ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் காப்பர் மைன் இந்த வேர்ல்டில் ஒரு டிசாஸ்டர் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது அஃபெக்ட் ஆகும்ல, சப்ளை அஃபெக்ட் ஆகும்ல. இது வந்து செப்டம்பர் 29th நடக்குது. இதோட ஃபுல் நியூஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் ரியூட்டர்ஸில் படிங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து சிலியிலேயே கொடல்கோன்னு ஒரு மைனில் வந்து காப்பர் அவுட்புட் வந்து 25% அதோட ப்ரொடக்ஷன் வந்து குறைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா ஜூலை 31st ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஓகே. ஸோ 25% காப்பர் ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அக்டோபர் 9th அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. அதோட சோர்ஸும் நீங்கள் வந்து ரியூட்டர்ஸில் பாருங்கள், ஃபுல் டீட்டெயில்டு நியூஸ் கிடைக்கும். ஸோ சீரீஸ் ஆஃப் ஒரு 4 இது நடக்குது, 4 ஈவெண்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் ஃபால் ஆனது, அதுக்கப்புறம் மே மந்த்துக்கு மேலே தான் ப்ரைஸஸ் வந்து ஏறிக்கிட்டே வருது. ஸோ டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே வருது. பட் சப்ளை வந்து எந்த கண்ட்ரீஸ்லாம் மெயின் காப்பர் மைனிங் கண்ட்ரீஸோ அங்கெல்லாம் ஏதோ ஒரு அஃபெக்ட் ஆகுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே வருது. ஓகே. பட் இப்போது நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டோம், டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. ஆக்சுவலி நமக்கு வந்து 23 மில்லியன் டன்ஸ் காப்பர் ப்ரொடக்ஷனில் வந்து நமக்கு எஸ்டிமேட்டட் டெஃபிஷிட் பார்த்திங்கன்னா வெறும் 1,50,000 மெட்ரிக் டன் தான். ஸோ இவ்வளோ கம்மி தானே டெஃபிஷிட் இருக்குது அப்படின்னு நம்ம இதை அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஓகே. ஏன்னா லெஸ் தேன் 1% டெஃபிஷிட் இருந்தாலுமே அந்த பர்டிகுலர் கமாடிட்டியோட ப்ரைஸ் வந்து டபுளா ட்ரிப்புளா 4 டைம்ஸாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம நம்ம எப்போ எப்படி டெஃபிஷிட் கேல்குலேட் பண்ணுவோம், நம்ம டோட்டல் டிமாண்ட் டோட்டல் சப்ளை இவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு, நமக்கு இவ்வளோ கன்சம்ஷன், ஆனால் கன்சம்ஷனுக்கு நமக்கு இவ்வளோ தேவை, அந்த டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே இந்த கமாடிட்டி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது ஏற்கனவே நமக்கு நிறைய இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து நமக்கு நடந்திருக்கு, கேசஸ் பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ அதனால தான் காப்பர் ப்ரைஸ் ரைஸ் ஆகுது. ஓகே. அண்ட் இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து எக்ஸாக்டாக நம்மளால் சப்ளை மீட் பண்ண முடியலன்னா நம்ம நியூ காப்பர் மைன்ஸ், காப்பர் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அந்த மினரல் டெபாசிட் எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த மைனை டெவலப் பண்ணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 16 to 18 இயர்ஸ் ஆகும். அதாவது கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் பை 2040 கண்டிப்பாக நமக்கு இன்னும் நிறைய மினிமம் 60 to 80 நியூ மைன்ஸ் ஆகுது தேவைப்படும். அது அட்லீஸ்ட் ஒரு இயருக்கு 6 மைன்ஸ் ஆகுது நம்ம வந்து அந்த மினரல் டெபாசிட் டிஸ்கவர் பண்ணி மைன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ப்ராசஸ்ஸை நமக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கான வியூ. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. பட் நம்மக்கிட்ட இப்போ இந்தியன் இடிஎஃப்ஸ் எதுவும் இல்லாதனால மார்க்கெட்டில் காப்பரில் இடிஎஃப் மூலயமா எதுவும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நேச்சுரலி ஃபிசிக்கல் ஃபார்மில் காப்பர் நம்ம வாங்கி வைக்க முடியாது. ஸோ வி ஹவ் டு வெயிட் ஃபார் இடிஎஃப் ஆர் வி கேன் கீப் ஹிந்துஸ்தான் காப்பர் இன் அவர் வாட்ச் லிஸ்ட். பட் ப்ரொவைடட் அவங்க ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா. ஓகே. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.